நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த குடியரசு தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்து அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஹல்லேலூயா. இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்தரிக்க கடவாய். ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காய் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். உலகம் முழுவதும் இந்த குடியரசு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இன்னும் அதிகமாய் தேசத்திற்காய் அதிகமாய் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த குடியரசு நாளிலே நாம் நம் தேசத்திலே தேவன் பெரிய ஒரு மாற்றங்களை கட்டளையிடுவாராக. பொருளாதாரத்திலே மற்ற தேசத்தை காட்டிலும் நம் தேசத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தீமைகள், கொள்ளை நோய்கள், எவ்வளவோ காரியங்கள் தேசம் முழுவதும் காணப்படுகிறது. இந்த நன்னாளிலே தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம். தேவன் இன்றைக்கும் நமக்கு இந்த வேதத்திலே கொடுத்த வார்த்தையின்படியே தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காய் ஸ்தோத்தரிக்க கடவோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நேராய் அவர்கள் பிரயாணப்படும் பொழுது, அப்போ பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு இடத்துல போய் சேரும் பொழுது தேவன் கொடுத்த இந்த நல்ல தேசம், ஹல்லேலூயா, அப்போ அந்த இடத்துல பல நபர்கள் அந்த இடத்துல இவர்களுக்கு விரோதமாய் காணப்பட்டாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேற்கொள்ள முடியாதபடிக்கு அது காணப்பட்டாலும், ஆனால் சொல்லுகிற நல்ல தேசம் இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த இந்திய தேசத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? தேவனை ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தேசம், இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். பெரிய ஒரு ரட்சிப்பை இந்த ஜனங்களுக்கு தேவன் தர வேண்டுமே. இந்த நாளிலே கூட தேவன் இது 2 நாளாகமும் 7:14 கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தேசத்திற்கு தேவன் என்ன செய்வாராம் தெரியுமா? சேமத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம விசுவாசிப்போம். தேவன் கொடுத்த நல்ல தேசத்திற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை நாம் விசுவாசிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிப்போம். அதே போல தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காய் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் தேசத்திற்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் நிமித்தமாக தேசத்திற்கு தேவன் சேமத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த குடியரசு நாளிலே நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காய் ஸ்தோத்தரிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த தேசத்திற்காய் ஜெபிப்போம். அப்பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை தேவன் கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் நம்மை இந்த தேசத்திலே நிலைநாட்டி இருக்கிறார் என்றால் எதற்காக? இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டுமே. அந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவ பிள்ளைகளாகிய நம் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம். இந்த குடியரசு நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம்.
கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இன்றைக்கும் இந்த உபாகம் 8:10 படி ஆண்டவரே, தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காய் ஸ்தோத்தரிக்க கடவோம் என்று வேதத்திலே நாங்கள் வாசித்தோமே. அதே போல ஆண்டவரே 2 நாளாகம் 7:14 படி ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் இந்த குடியரசு நாளிலே ஆண்டவரே, எங்க தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்க தேசத்துல பொல்லாங்குகளுக்கு விலக்கி ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஜெபிக்கிற கூட்டங்களை எழுப்புங்க, நபர்களை எழுப்புங்க, ரட்சிங்க. ஒரு பெரிய மாற்றத்தை எங்க தேசத்திலே என் தேவன் ஆண்டவரே, இந்த குடியரசு நாளில இருந்து ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போற கிருபைக்காக நன்றி. ஜெபிக்கிற கூட்டத்தை எழுப்ப போற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல இந்திய தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை என் தேவன் செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே கர்த்தாவுடைய சுவிசேஷம் சென்றடைய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு செழிப்பை ஆண்டவரே கட்டளையிட போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கட்டளையிட போற கிருபைக்காக எல்லா தீங்கு நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.